வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வரினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குது? ஒவ்வொரு மாநிலத்தினுடைய முதல்வர்கள் அந்த மாநிலத்தில அவர்களினுடைய ஆட்சியில என்னென்ன விஷயங்களை சிறப்பா செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஒவ்வொரு மாநிலமும் தங்களுடைய மாநிலத்தினுடைய வளர்ச்சிய வந்துட்டு அந்த முதல்வரினுடைய செயல்பாட்டை வைத்து தான் வந்துட்டு சொல்லுவாங்க. தற்பொழுது கூட வந்துட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு அப்புறமா ஜிடிபி அப்படின்றது இரட்டை இலக்கத்தில வந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஜிடிபி விஷயத்திலேயே வந்துட்டு இந்தியா சிறப்பா செயல்பட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, ஏங்க ஜிடிபி அப்படின்றது வந்துட்டு ஒரு தனிநபரினுடைய வருமானம் கிடையாது. ஒரு 10, 15 முதலாளிகள் அதிகமா சம்பாரிச்சா கூட ஒட்டுமொத்த ஜிடிபி அப்படின்றது உயரும். இப்படி ஒரு 10, 15 பணக்காரங்களினுடைய வருமானம் உயர்றது, ஒரு தனி மனிதனினுடைய வருமானம் உயருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எப்படி சொல்வீங்கன்னு சொல்லிட்டு திமுகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சன் ஒவ்வொரு டிவி சேனல் டிபேட்லயும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு திமுகவினுடைய அரசாங்கத்துல தனிநபர் வருமானம் ஜிடிபியினுடைய வளர்ச்சி இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது, அது ஆமாங்க உண்மையிலேயே தனிநபரினுடைய வருமானம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படியா வந்துட்டு கட்சிகள் அவர்கள் ஆட்சியில நடக்கக்கூடிய எல்லா நல்ல விஷயங்களுக்கும் அந்த தலைவரை தான் வந்துட்டு கிரெடிட் குடுக்குறாங்க. ஸோ அப்படி வந்துட்டு இந்தியா முழுவதும் பெஸ்ட் சிஎம்மா நீங்க யார பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக் அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியல் மீடியால அதுவும் எக்ஸ் தளத்துல நியூஸஸ் குடுக்கக்கூடிய ஒரு அப்டேட்ஸ் குடுக்கக்கூடிய ஒரு சேனலா இருக்குது. ஸோ இவர்கள் வந்துட்டு ஒரு ஒப்பீனியன் போல் எடுத்திருக்கிறாங்க. எக்ஸ் மாதிரியான தளத்துல 4 ஆப்ஷன்ஸ் தான் குடுக்க முடியும் அப்படின்றதுனால அவர்கள் குடுத்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 65,000 பேர் வரைக்கும் வாக்களித்திருக்கிறாங்க. அதுல நம்முடைய முதல்வர் மு.க. ஸ்டாலினுடைய பெயரும் அந்த 4 பேர்ல ஒண்ணா இருக்குது அப்படின்றதுனால, ஸோ அந்த ஒப்பீனியன் போல்ல யாருக்கான வாய்ப்பு அவர்கள் குடுத்திருக்கிறாங்க, அதிகமான பெர்சன்ஸ் யாருக்கு வோட் பண்ணியிருக்கிறாங்க, அந்த ஒரு ரிசல்ட்ஸ தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் அந்த பெஸ்ட் சிஎம் அப்படின்ற கொஸ்டின இந்த ஒரு வீடியோவ நம்ம போடுறோம். ஸோ அவர்கள் கொடுத்திருந்த 4 ஆப்ஷன்ஸ். ஹூ இஸ் த பெஸ்ட் சிஎம் இன் த இந்தியா கரண்ட்லி அப்படின்ற கொஸ்டினை கேட்டுட்டு யோகி ஆதித்யநாத், எம்.கே. ஸ்டாலின், தேவேந்திர ஃபட்னாவிஸ், ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்கிறாங்க. யோகி ஆதித்யநாத் அப்படின்னு சொல்லிட்டு 31% மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. எம்.கே. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு 19% மக்களும், தேவேந்திர ஃபட்னாவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 41% மக்களும், ஹிமந்த பிஸ்வா சர்மா அப்படின்னு சொல்லிட்டு 9% மக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இந்தியால இருக்கக்கூடிய பலதரப்பட்ட மக்களும் வந்துட்டு இதுல வாக்களித்திருப்பாங்க. தமிழகம், மகாராஷ்டிரா அப்படிலாம் இல்லாம இந்த 4 மாநிலங்கள்லயும் இல்லாத மக்கள் கூட வந்துட்டு வாக்கு செலுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த 65,000 பேரினுடைய கிட்டத்தட்ட 65,396 பேர் வந்துட்டு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. தேவேந்திர ஃபட்னாவிஸ் பெஸ்ட் சிஎம் அப்படின்ற மாதிரி அவர்களினுடைய ஒப்பீனியன் போல் ரிசல்ட்ஸ் வழியா நமக்கு தெரியுது. ஸோ இந்த ஒரு ஒப்பீனியன் போல் 4 பேர் மட்டுமே இருந்திருந்தாலும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் இருந்ததுனாலையும் கிட்டத்தட்ட 65,000 பேர் வரைக்கும் ஓட்டு போட்டதுனாலையும் வந்துட்டு அதை நம்ம எடுத்து வீடியோவா போட்டிருக்கிறோம். நம்பர் 1ல வந்துட்டு தேவேந்திர ஃபட்னாவிஸ் மகாராஷ்டிராவினுடைய முதல்வர் 41% மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறாரு. 2வது உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் 31% மக்களினுடைய ஆதரவையும், 3வது தமிழகத்தினுடைய முதல்வர் எம்.கே. ஸ்டாலின் 19% மக்களினுடைய ஆதரவையும், 4வது அசாம் மாநிலத்தினுடைய முதல்வர் ஹிமந்த பிஸ்வா சர்மா 9% மக்களினுடைய ஆதரவோட பெற்றிருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.